ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் ஒரு ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, ட்ரை சுக்கா ரெசிபி வந்து பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நான் ஜூஸியான சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து காட்டியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை சுக்கா ரெசிபி வந்து செய்ய போகிறோம். வெசலில் 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் வந்து சின்னமான் ஸ்டிக், 4 கார்டமாம், 7 to 8 க்ளோவ்ஸ், ஒரு அரை ஸ்பூன் வந்து ஃபெனுக்ரீக் சீட்ஸ், 1 ஸ்பூன் ஜீரா, கரி லீவ்ஸ், ஆஃப் ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் அண்ட் 1 ஸ்பூன் பெப்பர்கார்ன். இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட வந்து ஒரு 3 ஸ்பூன் கொரியண்டர் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். காரத்துக்காக ரெட் சில்லிஸ் வந்து ஒரு 7 to 8 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு செப்பரேட்டான பிளேட்டுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடலாம். ஸோ மீன்வைல் வந்து அதே சேம் பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1/2 கப் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 ஆனியன் வந்து பிக் ஆனியன்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50% வந்து இந்த ஆனியன் வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன்ஸ் வந்து இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து பார்ஷியலாக வதங்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் 1 kg சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து வாங்கும்போது கொஞ்சம் டெண்டரைஸாக இருக்க சிக்கன் வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததா இந்த சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக வந்து நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது பாயில் ஆகட்டும். மீன்வைல் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸையும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வந்து நான் ஒரு கார்லிக் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து ஜிஞ்சர் இல்லை, அதனால பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணேன். அண்ட் இதோட வந்து நான் டேமரிண்ட் எக்ஸ்ட்ராக்டை வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு வந்து கெட்டியான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சிக்கன் வந்து ஒரு 60% வந்து பாயில் ஆகிருக்கு. ஸோ 60% வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணும்போது மசாலா நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக வந்து சிக்கன் வந்து பாயில் ஆகாது. ஸோ 60% அளவுக்கு வந்து சிக்கன் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து நான் உப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் கொஞ்சம் கூட வாட்டர் வந்து ஆட் பண்ணல. சிக்கன்லேருந்து வந்த வாட்டர் தான். அதுலேயே வந்து இந்த கிரேவி வந்து நான் செஞ்சுட்ருக்கேன். இந்த சுக்கா ரெசிபி வந்து செய்கிறேன். ஸோ இப்போ வந்து பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா செப்பரேட்டாக வந்திருக்கு. ஸோ நான் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து எண்ணெய் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால அடி பிடிக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இதோட வந்து ஒரு 1/2 கப் கோகோனட்டை வந்து நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சுக்கா கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னா இந்த கோகோனட்டோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அண்ட் இதோட வந்து நான் ஃபைனாக சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஃபைனலி வந்து நான் தூவி விடுறேன். ஸோ இந்த மாதிரி தூவி விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேமில் வந்து இது பாயில் ஆகட்டும். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய ட்ரை சுக்கா வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஜூஸி சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்றத நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரை சுக்கா ரெசிபி வந்து நீர் தோசை, சப்பாத்தி அண்ட் ரைஸோட கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.